பசுமைமிக்க மலைகளுக்கிடையில் அமைந்துள்ள அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற மகிழ்ச்சியான 3 வயது சிறுவன் தனது தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வாழ்ந்தான். ஒவ்வொரு காலைவும் சூரியன் மேலே உயரும் முன்பே ராஜு பரிதாபமற்ற சிரிப்புடன் விழித்து நாள் தொடங்கத் தயாராக குதித்து விடுவான். அவன் காலில் செருப்பு இல்லாமல் வீட்டு முற்றத்தில் ஓடி தன்னுடைய மனதை கவர்ந்த உயிரினங்களை சந்திக்க ஆவலுடன் புறப்பட்டு விடுவான். அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு சிறிய கூடையை கொடுத்து இருவரும் சேர்ந்து கோழிகளிடமிருந்து வெப்பமான முட்டைகளை சேகரிப்பார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு கோழி மெதுவாக அவனது கையை தொடும்போது ராஜு சிரிப்பில் மூழ்கிவிடுவான், அது வணக்கம் சொல்வது போல. பின்னர் பாட்டியின் உதவியுடன் ராஜு புதிய பசுமை செம்மரக் கொடிகளை ஆடுகளான மோட்டியும் சின்னுடும் கையால் கொடுத்து மகிழ்வான். 5 கோழிகளும் அவனை ஒரு சிறிய ஊர்வலமாக பின்தொடர்ந்தன. மோட்டியும் சின்னுடும் அவனை பார்த்து மகிழ்ந்து குரல் கொடுத்தன. அவர்களது சிறிய தோழனை வரவேற்க அவனது சிறிய கைகளால் உணவு சிதறியிருந்தாலும் அவன் மகிழ்ச்சியில் ஏதுமில்லை. அவனது ரகசிய கதைகளை அந்த உயிரினங்களிடம் பகிர்ந்தான். அவன் கூறும் வார்த்தைகள் அவர்களுக்கு புரியும் போல் பேசினான். அனைத்து பணிகளுக்குப் பிறகு ஒரு மரத்தின் கீழ் கோழி மற்றும் ஆடு அருகில் இருந்தபடி ராஜு அமைதியாக தூங்கினான். ராஜுவுக்கு அந்த ஆடுகளும் கோழிகளும் வெறும் உயிரினங்கள் அல்ல, அவர்கள் அவனுடைய நண்பர்கள். அந்த அமைதியான கிராமத்தில் அவனுடைய நாட்கள் காதல், சிரிப்பு மற்றும் இயற்கையின் இசையுடன் ஒத்திசைந்த மகிழ்ச்சியுடனே கடந்தன.